கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீம்புக்குனாலும் சுத்தினால அது கிடைச்ச கூலி தான் இது. ஐயா, முதல்ல பூரணி, அப்புறம் மூக்கன், இப்ப கருப்பன். இன்னும் இந்த ஊர்ல எத்தனை பேரையா சாக போறாங்க? கோட்டைக்காடு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான ஊர். ஆனால் நாமெல்லாம் சந்தோஷமாக தானே இருந்தோம். ஊரில் எந்த வசதி இல்லைனாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட்டது இல்லையே. நிம்மதியாக இருந்த ஊர் இப்போ ஏன் இப்படி ஆச்சு? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? பூர்ணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் செஞ்ச பாவத்தை மறந்துட்டீங்களா? ஐயா, கோட்டைக்காட்டில் கருப்பன் செத்துட்டானா, ஏதோ ஆவி அடிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. வரங்கய்யா. வரங்கய்யா. என்னையா இது கொடுமை? கோட்டைக்காட்டில் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. சார், எனக்கு என்னமோ இது அதுவா இருக்குமோ? யோ, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதியா. கோட்டைக்காடு மலையில் அப்படி என்னையா இருக்கு? மலைக்கு போகணும், ஏற்பாடு பண்ண. நிறுத்துங்க. அம்மா, யோ அறிவிக்கா உனக்கு? நான் ரோட்ல வந்து வண்டியை மறிக்கிறியே, வண்டி மோதி உனக்கு ஒன்று ஆச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? முட்டாள் பேரு. எந்த ஊருக்கு போகணும் நீ? கோட்டைக்காடு. கோட்டைக்காடா? இந்த பார், கோட்டைக்காடுக்கு எந்த வண்டி போகாது. வேலனூர் வரைக்கும் தான் போகும். வா ஏறு. ஏறியா? ஏறி உள்ள போ. ஆமா, நீ எதுக்காக அந்த ஊருக்கு போக ஆசைப்படுற? கதை எழுத போறேன். கதை எழுதியா? எங்க அங்க போயா? நீ கதை எழுதுறதுல உனக்கு அங்க கதை எழுதிடுவாங்க. வாயா, அது மோசமான ஊரு. அங்க கொலை நடக்கும். அப்பப்ப அவன் காணாம போயிடுவான். இங்க பாரு, அங்க போய் நீ ஒன்னும் கதையெல்லாம் எழுத முடியாது. பேசாம ஊருக்கு போயிரு. சொன்னா கேளு. போவேன். போவியா? உன்னை திருத்த முடியாது. உன் தலையெழுத்து எப்படி? போ, காசை கொடு, சில்லறையா கொடு. கோட்டைக்காடு மலைக்கு கதை எழுத போற? உனக்கு வேற ஊரே கிடைக்கல, ஒழுங்கா திரும்பி போயிடு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவங்க சொல்லிய கேட்கல. நீ சொல்லியா கேட்க போறேன்? போ. டேய், உன்ன மாதிரி சொல்ல சொல்ல கேட்காம நாங்க போனதால தான் பார்த்து இறங்கு. மூஞ்சிய முடிட்டு இவன் படுற பாடு. நான் சொல்றத சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சுக்க. யோ, நீ கேட்ட கோட்டைக்காட்டுக்கு இங்க இறங்கி போறதான் குறுக்கு வழி. பார்த்து போ. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. போய் காணாம போற. போ. இங்க பாரியா, வெளியூர்காரங்கள வேலைக்கு வச்சுக்கிறது. சரிங்கய்யா. உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? ஏதோ வாத்தியார் சொன்னார், இந்த சரிங்கய்யா, ஒழுங்கா வேலையை செய்யணும். சரிங்கய்யா. சார், கோட்டைக்காடுக்கு எப்படி போகணும்? கோட்டைக்காடுக்கா? எதுக்கு? கோட்டைக்காடு மலை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கோட்டைக்காடுக்கெல்லாம் போக முடியாது, கிளம்பு. பரவாயில்ல சார், நீங்க சொல்லனால பரவாயில்ல, நான் போவேன். ஏய், இரு வரேன். நானே கூட்டு போறேன். தமிழ்ச்செல்வன், கதிரவன். கோட்டைக்காடு மலைக்கு எப்போ போகிறோம்? கோட்டைக்காடு மலைக்கு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக யாரும் போயிட முடியாது. அது ஒரு பாதை இல்லாத ஊர். வழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் போக முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மலையில் இருந்தவர் 5 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கார். அவர்கிட்ட சொல்லி உன்னை கூட்டு போக சொல்கிறேன்.
இரு. சார் நீயா? வெயிட் பண்ணு, வர. வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிசர்ச். ரிசர்ச்சா? என்ன படிச்சிருக்கீங்க? பயோடெக்னாலஜி. இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு இந்த காட்டில் ஏன் கஷ்டப்படுறீங்க? காடா? இங்கே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா வசதியும் இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோட்டைக்காடு மலைக்கு போகணும்னு நினைக்காத வரைக்கும். என்ன சத்தம் கேட்குது? என்ன நாய் சவுண்ட்லாம் கேட்குது? இங்கே 2 விளங்காத ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கானுங்க, கோட்டைக்காடு மலைக்கு போகிறானுங்க. அவனுங்களுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. நீ அவங்க கூட போறியா? வேணாம் வேணாம். ஏய் கருங்காடுல பூந்துருச்சு, எல்லாம் அவ்வளோ பூந்துடா. சுத்தி வளைங்க, வாடா வாடா. ஏய் நம்மள அழுகுடா. என்னது அது? பண்ணி. பண்ணிக்காய் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி வீட்டை சுற்றி ஓடிட்டு இருக்கிற பண்ணி கிடையாது, காட்டு பண்ணி. எதில் யார் வந்தாலும் குத்தி தூக்கி வீசி போயிட்டே இருக்கு. ஐயா கோட்டைக்காடு மலைக்கு போகணுன்னு ஒருத்தன் வந்திருக்கான் ஐயா. கோட்டைக்காடுக்கெல்லாம் போக முடியாது. அவனை உசுரோட ஊர் போய் சேர சொல்லு, இல்ல பணமா தான் போவான். அப்பா இவரு ஆளை பார்த்தா சரியில்லை, போ சொல்லு. ஜெயசீலா கூட்டு போக முடியுமா முடியாதா? சரக்கு வாங்கி கொடு, நான் கூட்டு போறேன். எனக்கு ரொம்ப வேண்டியவர். சரக்கு வாங்கி கொடு, நான் வாரேன். என்னையா அது? என்ன பிரச்சனைனாலும் எவன் செத்தாலும் அவனுங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறானுங்க. போலீஸை கூட உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. வா வா போலாம் வா. கோட்டைக்காடு ஒரு ஊருக்காக 5 மணி நேரம் நடந்து வர வேண்டியது. விடுங்க சார், நமக்கு ரெஸ்ட் எடுக்க தான் எல்லா வசதியோட வீடு இருக்குல்ல. பேட்டரியில் வேற சார்ஜ் இருக்கான்னு தெரியல. இந்த மூக்கணும் கருப்பனும் இருந்தானுங்கன்னா நமக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவானுங்க. வேலனூர் வரும்போது பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சிருவானுங்க. ஆமாயா, அவனுங்க மட்டும் இல்லைன்னா கோட்டைக்காட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்க முடியுமா? கீழே இருந்து எல்லா பொருளையும் கழுது மேலே ஏற்றிட்டு வந்தே கட்டிட்டானுங்களா? இருட்டிருச்சு சார், ஊருக்குள்ள நாளைக்கு போகலாம். இப்போ வழக்கமாக தங்குற இடத்துக்கு போயிடுவோம். ஓகே சார். யோ சார், பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லையா? இதோ பார்க்குறேன் சார். சீக்கிரம் போடியா. யோ என்னையா ராவா அடிக்கிற? ஏதோ ஆயிட போதியா? எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் சார்.
சார் என்னாச்சு சார்? யோ அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல இங்கிருந்து போலாம் வா. வா